எல்ஜிபிடிக்கு அஜெண்டா இதை ஃபாலோ பண்ணுறவங்களோட ப்ரைடு மந்த் இந்த மாதம் மக்களோட வாழ்வியலுக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாழ்வியலுக்கு எதிரானது அது ஓகே, ஏன் சக மனுஷனாக கூட அவங்கள பார்க்க மாட்டேங்குது. LGBTQIAA+. இது அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இப்போ தடை வச்சிருக்காங்க, அங்கதான் உருவாச்சு. இந்தியாவில் வந்து அது பிரைட் மந்த்னு சொல்லி இவங்க பண்ணிட்டே வர்றதுனால இங்க வந்து நம்மள அறியாத நம்ம மூளைக்குள்ள நம்மளை புகுத்திட்டே வராங்க. ஒருத்தன் வந்து ஸ்விம்மிங் பூல் ரேஸ்ல கலந்துக்கிறான், அதுல 1000 பேருக்கு மேல கலந்துக்கிறாங்க. அதுல அவன் தோத்துட்டே வரான், 400வது ஆளாதான் வரான் ரேங்கிங்லயே, தோத்துட்டே இருக்கான். அப்ப என்ன பண்றானா, இன்னில இருந்து நான் பெண்ணா உணர்றேன் அப்படின்னுட்டு பெண் ட்ரெஸ் போட்டுட்டான். அவன் இன்னில இருந்து நான் பெண்ணா உணர்றேன், ஏன்னா அதுதான் இவங்களுக்கு இருக்குல்ல. அப்ப அது சட்டமா ஏத்துனா எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போட்டிருக்காரு, இன்னொருத்தவர் வந்து சீதை மாதிரி வேஷம் போட்டிருக்காரு. வானவில் அந்த கொடியை வந்து இங்க ஸ்டிக்கர் மாதிரியோ இல்ல பவுடர் மாதிரியோ பூசிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ எந்தோட தலையீடும் இல்லை, எந்த கண்டனமும் நான் பார்க்கல. இப்படி ஒரு போட்டோ நான் காலைல பார்த்தேன், நேற்று பார்த்தேன். இந்த மாதிரி செக்ஷுவல் இருக்கு, இது இப்படி வந்து சாத்தியம்தான். 4 செவத்துக்குள்ள நீங்க 2 பசங்க இருக்கீங்களே, நீங்க உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்க போறீங்க, அது வந்து எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க அதை பண்ணிக்க போறீங்க. நீங்க வெளியே வரும்போது நார்மலா எங்களை மாதிரி பீப்புளா இருக்க போறீங்க, உங்களை பார்க்க போறோம், உங்க கூட பேச போறோம், பழக போறோம், போறோம். நீங்க அதை உங்க வீட்டுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா உங்களோட செக்ஷுவல் வாழ்க்கையை நாங்க கேள்வி கேட்க போறோம். முக்கியமா அவங்க சொல்றது வந்து குழந்தைங்களும் எங்க கூட நீங்க கூட்டிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்க. அவங்க கோல் வந்து இந்த தலைமுறைக்கு இல்ல, நம்ம அடுத்துதான். பாலிசி பல்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு மகேஷ் நாயகர் தான் இருக்காங்க, வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த எல்ஜிபிடிக்கு அஜெண்டா இதை ஃபாலோ பண்ணுறவங்களோட ப்ரைடு மந்த் இந்த மாதம். தமிழ் தேசியவாதிகள் பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த அஜெண்டா வந்து மக்களோட வாழ்வியலுக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வாழ்வியலுக்கு எதிரானது அது ஓகே, ஏன் சக மனுஷனாக கூட அவங்கள பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இல்லை, அவங்க நான் வராது, அவங்க சக மனுஷனா கூட பார்க்க மாட்டீங்களான்றதுக்கு நான் பின்னாடி வரேன். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றதே வந்து LGBTQIAA+. ப்ளஸ் வரைக்கும் போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய இருக்கு, நான் அதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். எல்லுன்னா எல்லாருக்கும் தெரியும், லெஸ்பியன், பெண்ணும் உடல் உறவு கொள்றது, அது வந்து எல்லு. ஜீனா கே, பசங்க 2 பேர் வந்து அவங்களுக்குள்ள ஓரின சேர்க்கை தான் இது ரெண்டும் குறிக்குது. பி பைசெக்சுவல், 2 பேரும் மாற்றி பெண் ஆண், 2 பெண் 2 ஆண் அப்படி இருக்கலாம், எல்லாம் ஒரே அறையில் செக்ஷுவலாக இருக்கிறது, அது வந்து பி. டி LGBT, அப்போ அது டி தானே, டிரான்ஸ்ஜெண்டர், அது மட்டும்தான் இயற்கை, மற்ற எதுவும் இயற்கை இல்லை, இயற்கை முரணானது. கியூனா குயர், அதில் வந்து அவங்களே சொல்லிடுறாங்க என்னன்ட்டு, நாங்கள் ஒரு வித்தியாசமானவங்க. குயர்னா இது வித்தியாசமானவங்க, இது வரைக்கும் இருந்த பாரம்பரியம் நடைமுறைகள் இல்லாத ஒரு செக்ஷுவலை நாங்கள் பயன்படுத்துகிறோம், அதான் குர் கியூ. அந்த IAA+ எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை பிறகுது, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது, அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கக்கூடாது. பர்த் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வந்து குறிப்பிடக்கூடாது அவங்க பெண் அவங்க ஆணுன்ட்டு. அவங்க வளர்ந்து வந்து அவங்க தான் சொல்லணும், நீங்களாம் அவங்ககிட்ட திணிக்கக்கூடாது. இப்போ பொதுவாக நம்ம வந்து வெளிப்படையாக பேசுவோம். பொதுவாக நம்ம குழந்தை பிறந்ததுன்னா பெண்ணா நம்ம எப்படி குறிப்பிடுவோம், ஆண்னா நம்ம எப்படி குறிப்பிடுவோம், அது நம்ம பெண் குழந்தைய பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பெண்ணாக தான் நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்குவோம். இது போல் வந்து எனக்கு பொண்ணு பிறந்திருக்கு, அப்படி வந்து நம்மளா திணிக்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்களோட கோட்பாடு. அவங்களா வந்து சொல்லணும், அதாவது வளர்ந்து வந்த அப்புறமா நான் பெண்ணாக உணர்கிறேன், நான் பெண் தான், நான் ஆணாக உணர்கிறேன், நான் தான். அது வந்து பெண்ணா இருந்து அவங்க ஆணா உணர்றேன்னு சொன்னாலும் அதை அப்படிதான் ஏத்துக்கணும், ஆணா இருந்து அது நான் பெண்ணா உணர்றேன்னு சொன்னாலும் அப்படிதான் ஏத்துக்கணும். அவங்க என்னன்ட்டு அவங்களதான் ஏத்துக்கணும், அவங்களதான் சொல்லணும், அதை நம்ம பொதுமக்கள் ஏத்துக்கணும். அப்படி வந்து இவங்க ஒரு கோட்பாடை வச்சு டிராவல் பண்றாங்க, அதுதான் வந்து பிளஸ். இப்போ அதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அவங்க ஏன் இப்போ அந்த குழந்தைங்களை டார்கெட் பண்றாங்கன்னா, அவங்க இப்போ அந்த ப்ரைட் மந்த்னு நீங்க சொல்றீங்களா, ப்ரைட் மந்த் நடத்துறாங்கல்ல. இப்போ நான் வந்து ஆல்ரெடி இது வந்து இல்லாத விஷயம், இதை நான் புகுத்திட்டு இருக்கேன். இது அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இப்ப தடை வச்சிருக்காங்க, அங்கதான் உருவாச்சு. ஆனா இப்போ இங்க இந்தியால வந்து அது பிரைட் மந்த்னு சொல்லி இவங்க பண்ணிட்டே வர்றதுனால இங்க வந்து நம்மளுக்கு வந்து நம்மள அறியாத நம்ம மூளைக்குள்ள நம்மள புகுத்திட்டே வராங்க. இந்த மாதிரி செக்ஷுவல் இருக்கு, இது இப்படி வந்து சாத்தியம்தான்
அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஆணா பிறந்தவன் எனக்கு வந்து இப்போ ஆண் மேல ஒரு உணர்ச்சி வராது, பெண் மேல தான் உணர்ச்சி வரும். ஒரு பெண்ணை ஒருத்தவங்க பிறந்தவங்களுக்கு ஆண் மேல. ஆனா வந்து இதை வந்து புகுத்திட்டாங்கல்ல, இதை புகுத்திட்டு வராங்கல்ல. இப்போ சோசியல்ல இருக்க சாதாரணமா இருக்கிறவங்க வந்து அதை விரும்பணும், அதை வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றது காரணம், சொல்லிட்டே இருந்து அது நம்ம மனசுக்குள்ள நம்மளுக்கு தெரியாம புகுத்திடுவாங்க. அதே போல நம்மளுக்கு பின்னாடி வர சங்கதிகள், நம்மளுக்கு பின்னாடி வர குழந்தைகளுக்கும் அது புகுத்தப்படும் போது அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு பாலினத்தை மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. இது வந்து இயற்கைக்கு எதிரானது. ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தாதான் வந்து ஜென்ரேஷன் வந்து மாறும், பிறக்கும். புதுசா வந்து குழந்தைகள் பிறக்கணும்னா அது ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் பிறக்கும். ஆணும் ஒன்று சேர்ந்தா வந்து அந்த அந்த சமூகம், இப்போ ஒரு அப்பா இருக்காருன்னா அவங்களுக்கு பையன் இருக்காருன்னா அவர் வந்து இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா அவரோட வாரிசு அன்னைக்கோ முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அவருக்கு வந்து என்னைக்குமே குழந்தை பிறக்காது. அப்போ இது வந்து எப்படி சொல்றதுன்னா மறைமுகமா வந்து மக்களை வந்து குறைக்கிறது, ஜனத்தொகையை கட்டுப்படுறதுக்கு உண்டான அது ஒரு தனி ஒரு குழுவா வச்சு அவங்க அதை இயங்குறாங்க. இது வந்து இப்போ அவங்கள நீங்க கேட்டீங்களா முன்னாடி, இவங்களை ஏன் நீங்க வந்து சோசியலா ஒரு சாதாரண மனிதனை கூட பார்க்க கூடாது அப்படின்னு. நான் மனிதனா பார்க்கணுமா மிருகமா பார்க்கணுமான்றது வந்து நம்மளுக்கு தேவையில்லாதது. ஃபர்ஸ்ட் பிரைட் மந்த் நீங்க நடத்துறீங்களா, அதோட நோக்கம் என்ன? அதை வந்து அவங்க கரெக்டா சொல்றாங்களா? நோக்கம் என்ன? நீங்க வந்து நடத்துறீங்க, அவங்கள தனித்துவமா காட்டிக்கிறாங்க. நீங்க தனித்துவமா தான் இருக்கீங்க, நீங்க பண்றதுலயே அது தெரியுது, நீங்க தனித்துவம் தான். உங்களை யாரு இப்ப வந்து மத்த பீப்புள் கூட உங்களை யாரும் வந்து சேர்க்கல, ஏன்னா நீங்க தனித்துவமானவர்கள் தான். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதோட நோக்கம் என்ன? இப்போ நான் என்ன கேட்கிறேன், எனக்கு வந்து ஒரு பொண்ணு மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு, அந்த செக்ஷுவலை நான் வெளியில வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரோட்ல வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னா எனக்கு அந்த பொண்ணு கூட எனக்கு ஈடுபாடு இருக்கு, நீ வந்து ஒரு பையன் மேல உனக்கு ஈடுபாடு இருக்கு, ஒரு பையனுக்கு இன்னொரு பையன் மேல ஈடுபாடு இருக்கு, அதே நீ ரோட்ல சொல்ற, நீ வீட்டுல வச்சுக்கோ, நீ யார் கேட்டா? உன்னை யாரும் பார்க்கலையே. 4 செவத்துக்குள்ள நீ 2 பசங்க இருக்கீங்களா, நீங்க உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்க போறீங்க, அது வந்து எங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்க அதை பண்ணிக்க போறீங்க. நீங்க வெளியே வரும்போது நார்மலா எங்களை மாதிரி பீப்புளா இருக்க போறீங்க, உங்களை பார்க்க போறோம், உங்க கூட பேச போறோம், பழக போறோம், போறோம். நீங்க அதை உங்க வீட்டுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா உங்களோட செக்ஸுவல் வாழ்க்கையை அதை ஏன் நாங்க கேள்வி கேட்க போறோம்? அதை நான் கேட்கறோம், எங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம் தானே. நாங்க ஏன் உங்களை நார்மலான பீப்புளா பார்க்கலன்னா, ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லிடுறீங்க நாங்க நார்மலான செக்ஸுவல் இல்லாத, நாங்க வந்து தனித்துவமானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிடுறீங்க. தனித்துவம் தான், நார்மல் பீப்புள் கூட உங்களை ஒப்பிட முடியாது. ஏன்னா நீங்க பண்றது எதுவுமே வந்து இயற்கைக்கு முரணானது, அதை நீங்களே ஒத்துக்கிறீங்க கியூன்ற இடத்துல. அப்புறம் இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, நேத்து நடந்த பிரைட் மந்த் அந்த வாக்குல வந்து அவங்க பேசியிருந்ததை நான் சொல்றேன். நீங்க யாரா வேணா இருக்கலாம், நீங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஜஸ்ட் ஹியூமனா இருந்தா போதும். குழந்தைங்க முக்கியமா அவங்க சொல்றது வந்து குழந்தைங்களே எங்க கூட நீங்க கூட்டிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடைசியா சொல்லும்போது நீங்க மனுஷனா கூட இருக்கிறது இல்லை, நாயா இருந்தாலும் பரவாயில்ல எங்க கூட வாங்கன்னு சொல்றாங்க. நாய் வரும், நாயே வரதுக்கு யோசிக்கும். ஏன்னா அது போய் கரெக்டா அதோட இன சேர்க்கையை எப்படி புணரணுமோ அது அப்படிதான் புணரும். ஆணோ நம்ம புணர்ந்தது நம்ம பார்த்தது இல்லை. நாய் அது அறிந்தேறு உள்ள நாய் கூட தெரியுது, இவங்களுக்கு தான் தெரியல. ரெண்டாவது வந்து குழந்தைங்களை ஏன் கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்க இம்பார்ட்டண்டா கேட்குறீங்க. ஸ்கூல்களில் சில டியூஷன் இன்ஸ்டியூட் மாரி இருக்கிற இடத்துலலாம் வந்து நீங்க போய் குழந்தைங்களை டார்கெட் பண்ணி எதுக்காக அதை பரப்புறீங்கன்றதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும். அது உங்ககிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு எங்களை போல ஆட்கள் இருக்கிறோம், பாதுகாப்போம் கண்டிப்பா குழந்தைங்களை. இப்பயும் நான் சொல்றேன், நீங்க வந்து உங்களோட செக்ஷுவல் லைஃப் இது அவங்களுக்குன்னு இல்லை, நான் எல்லாருக்கும் சொல்றேன், உலகம் முழுக்க பொதுவாக சொல்றேன். நீங்க ரோட்ல உட்காந்துட்டு உங்களால நீங்க செக்ஸை பண்ண முடியாது. நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க வீட்டில் தான் பண்ணுவீங்க, உலகம் முழுக்க அதான நடக்குது. நீங்க உங்களுக்கு ஒரு பையன் மேல, ஒரு பையனுக்கு ஒரு பையன் மேல, இல்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு மேல, இல்ல நீங்க பைசெக்சுவலா தான் இருக்க போறீங்கன்னா அது 4 செவத்துக்குள்ள பண்ண போறீங்கன்னா யாருக்குமே கவலை இல்லை, நீங்க பண்ணிட்டு போங்கன்றேன் தாராளமா. உங்களோட லைஃப் அது, நீங்க தான் அழிச்சுக்கிறீங்களா இல்ல அது வந்து உங்களுக்கு அது பிடிச்சிருந்து நீங்க வாழ்றீங்களான்றது அது உங்களோட தனிப்பட்ட நபரோட விஷயம். இப்ப ஏன்னா இப்போ அது வந்து மத்தவங்க சொல்ல முடியாதுன்ற. இப்ப இது பிரைட் மந்த் தான் நடத்துறவங்க, எனக்கு ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரோட்ல கத்திட்டு நான் போர்டு பிடிச்சி நடந்தா நீங்க நல்லா கம்னு இருப்பீங்களா? யாராவது ஏன்டா நீ அந்த பொண்ணு விரும்புறேன்னா அந்த பொண்ணு இப்ப தனிப்பட்ட முறையில் சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கு போடான்னு சொல்லிங்க. அது ஏன் நீ பண்றன்னு தான் கேட்கறேன். நீ ஏன் வெளியில வந்து அதை சொல்லிட்டு இருக்க? உனக்கு அவங்க கூட இருக்க பிடிதான் 4 செவத்துல பண்ணிட்டு போறேன், நாங்க ஏன் உங்களுக்கு கேட்கறோம்? நீங்க ரோட்ல வந்து இறங்கிட்டு எனக்கு வந்து இந்த பையன் கூட தான் இருக்க பிடிக்குது, அதை வந்து நீங்க என் கூட சேர்ந்து ஏத்துக்குங்க, வாங்க நீங்க என் கூட சேர்ந்து பாத்துக்குங்க. எங்க பார்க்க முடியாம நாங்க திரும்பி நிக்கிறேன், நீ ஏன் என்ன வந்து கூப்பிட்டு பாருன்ற. நாங்க பண்ண போறோம், நீங்க ரொம்ப ஒன்னா இருங்க, நாங்க ஏன் வேணாம், நாங்க பார்க்காத திரும்பிக்கிறோம், நீ உங்க வேலையை பாரு, அதை ரோட்ல வந்து செய்யாத வீட்டுல போய் செய்கின்றோம், அவ்வளவுதான். இப்போ அந்த பிரைட் மந்த் வாக்ல வந்து நிறைய நபர்கள் பார்க்க முடிஞ்சது, ஆண்கள் வந்து பெண்களுடைய போட்டுக்கிட்டு அது ஒரு மாடல் மாதிரி போஸ் கொடுத்து போட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதுதான் கேலி கூத்தாதான் இருக்கு, அது ஏதோ கோமாளித்தனமா இருக்கு.
இல்ல இந்த மாதிரி தோற்றங்கள் ஒரு குழந்தை பாக்குது அப்படின்னா அது கேள்வி வராதா? இவர் ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காருன்ற கேள்வி வராதா? இல்ல குழந்தைங்களுக்கு வந்து தன்னால வந்து அது வந்து ஒரு மாதிரி அருவருப்பத்தனமா தான் வரும். ஆனா அதை தாண்டி ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து அதை பார்த்து அது மைண்டுக்குள்ள வந்து அது பழகிடும். இப்போ உங்களுக்கு ஏன் அது புதுசா இருக்குன்னா நீங்க சின்ன வயசுல இருந்து அதை பார்க்கல. ஒரு பையன் பாத்தீங்களா ரெட் கலர்ல நல்லா ஃபுல் லிப்ஸ்டிக் வச்சுட்டு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான். டாப்பும் இதுவும் ஒன்னா சேர்ந்த மாதிரி இங்க இது வரைக்கும் கால் தெரியுது. அவன் பாட்டு ஸ்டைலா நிக்கிறான். அவனை பார்த்து இன்னொரு பையனுக்கு வந்து எப்படி உணர்ச்சி வருதுன்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஏதோ சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏதோ அவங்க அது அவங்களுக்குள்ள சரிங்களா அப்படி நிக்கிறான். இப்போ உங்களுக்கு வந்து அது ஏன் வித்தியாசமா தெரியுதுன்னா நீங்க சின்ன வயசுல இருந்து பார்க்கல. ஆனா இப்ப இருக்கிற முறைகள் அது சோசியல் மீடியாலையும் இன்ஸ்டாலையும் யூடியூப்லயும் டிவிலையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதை பார்த்து அவங்களுக்கு மூளையில பழகிடும். அவங்களுக்கு வந்து இது வித்தியாசமா தெரியாது. அதனால குழந்தைங்கிட்ட இதை காட்டுறதை நிறுத்துங்க. இந்த பிரைடு வாக்கெல்லாம் வந்து தடை செய்யுங்கன்னு சொல்றோம். இது ரொம்ப ரொம்ப தவறானது. குழந்தைங்க மனசுல தேவையில்லாத புகுத்துறது. இப்பயே சொல்றேன், ஒருத்தரோட செக்ஸோட விஷயம் அவரோட தனிப்பட்ட முறை இது. அதை நான் பிரைடு வாக்கு நடத்தி நான் அதை காட்ட போறேன். அது வந்து எனக்கு பிடிக்குது, அதை நீங்களும் பாருங்கன்னு சொல்லாதீங்க. எனக்கு தேவையில்லை, நான் பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்க பண்ணிக்கங்கன்னு தான் சொல்றோம். அதை வந்து இந்த பிரைடு எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும். டிரான்ஸ்ஜெண்டர் சொல்றீங்களா, அது வந்து இயற்கை. அவங்களையே இவங்க கூட சேர்த்து வச்சுக்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பலமா இருக்கும். ஏன்னா உலகம் முழுக்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இயற்கையானது. அவங்கள வந்து அவங்களுக்கும் வந்து மக்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு மக்களா இருக்காங்க. மக்களோட மக்களாவே இப்ப நம்மளாம் மதிக்கிறோம். ஆனா டிரான்ஸ்ஜெண்டரை மதிக்கிறோம். ஆனா அவங்க வந்து மக்கள் கிட்ட இருந்து அந்நியப்படுத்தி வச்சிருக்கு இந்த சமூகம். அப்படி இருக்கும் போது அந்த சமூகத்தை வந்து இவங்க வந்து கூட சேர்த்துக்கிறாங்க. கூட சேர்த்து அவங்க வந்து இது பண்ணிக்கிறதுனால அப்ப ஏற்கனவே இந்த சமூகத்துல இருந்து நம்ம ஒதுங்கி இருக்கோம். இது வந்து நம்ம பீப்புள் எல்லாம் வந்து இவங்கெல்லாம் ஒண்ணுதான் போல, இவங்கெல்லாம் நம்மள அரவணைச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரவணைப்பை தேடி போகும்போது அவங்க தவறான அந்த அரவணைப்புல சிக்கிக்கிறாங்க. இந்த எல்ஜிபிடி கியூல வந்து சிக்கிக்கிறாங்க. அதுல அந்த டீன்றது மட்டும் வந்து இயற்கையானது தான். மற்ற எல்லாமே செயற்கை. டீன்றது மட்டும் இயற்கையானது. இது அவங்க கூட சேர்த்துக்கிறதுனால இவங்களுக்கும் பலம் வருது. இந்த பிரபகண்டா பண்றாங்கல்ல, இல்லாத ஒரு விஷயத்த புகுத்த நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இவங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. அதனால அவங்கள கூட சேர்த்துக்கிட்டு இவங்க அவங்களோட பிரபகண்டாவை வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கறோம். இப்போ ஒரு சில நாடுகள்ல வந்து இந்த ஓரினை சேர்க்கையாளர்கள் அவங்க வந்து பிளட் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டங்கள் இருக்கு. அதை தொடர்ந்து இந்த குழந்தைகளை தத்தெடுக்கணும் அப்படின்னு சில பேர் விருப்பப்படுறாங்க. நம்ம இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டில் கூட இந்த பிரைடு வாக்குலலாம் போன பிரைடு வாக்குலலாம் சொன்னாங்க, குழந்தைய தத்தெடுத்துக்கிறதுக்கான உரிமை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து சட்ட ரீதியான பிரச்சனை, ஒன்று வந்து மரபியல், அதாவது உடல் ரீதியான பிரச்சனை. பிளட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இப்படி இருக்கும்போது இவங்க வந்து தங்களை அங்கீகரிக்கணும்னு கேட்கறதும், குழந்தைகளை தத்தெடுக்கணும், அதுக்கான இது நீங்க கொடுக்கணும்னு கேட்கறது எந்த மாதிரியான சமூக விளைவுகளை ஏற்படுத்தும்? அதுதான் சொல்றேன். இவங்களை இந்த குறிப்பிட்டு ஓரினை சேர்க்கையாளர்களை அங்கீகரிக்க வேண்டியது நாங்க இல்ல, பொதுமக்கள் இல்ல, நாங்க இல்ல. உங்க அப்பா அம்மாவும் நீங்க யாரை விரும்புறீங்களோ அவங்களோட அப்பா அம்மாவும் விருப்பப்பட்டு உங்க 2 பேரும் ஒன்று சேர்த்து வச்சு ஒன்னா வாழ வச்சா நீங்க வாழ்ந்துட்டு போங்க. நாங்க யாரும் உங்களை அங்கீகரிக்க வேண்டாம். உங்க குடும்பத்துல இருக்க அங்கீகரிச்சா நீங்க வாழ்ந்துக்கங்க. அவங்க சொல்லி பார்ப்பாங்க, எப்பா இது வந்து இயற்கைக்கு முன்னாது, எப்படி குழந்தைகள் பிறக்காது, எப்படி அப்ப நான் வந்து தத்தெடுத்துப்பேன்னு சொன்னா அது வந்து அது வரைக்கும் அவங்களோட பேச்சுவார்த்தைகள், அது அவங்க குடும்பத்தோட முடிஞ்சிடும். ஆனா தத்தெடுக்க போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தைகிட்ட வராங்கல்ல, அந்த குழந்தையோட வாழ்க்கையை கேள்விக்குறியா அந்த குழந்தை எப்படி பிறந்தது? உங்களை மாதிரி ஓரின செயற்கையாலே பிறந்தது? அவங்க இயற்கையா பிறந்தது. அந்த இயற்கையா பிறந்த எங்கேயோ பிறந்த குழந்தைய நீங்க வலுக்கட்டாயமா கூட்டு போயிட்டு உங்களோட மெயின் செட்டை கூட்டு போயிட்டு உங்களோட வாழ்க்கை அழிச்சது இல்லாம அந்த குழந்தைய வாழ்க்கையை சேர்த்து அழிக்கிறதுக்கு நீங்க கூட்டு போறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களது வந்து உங்களோட பிரைடு, நீங்க பண்றது வந்து எனக்கு பெருமை அப்படின்னு நினைக்கிறத நீங்க அப்படியே உங்களால குழந்தை பெத்து முடிஞ்சா பெத்துக்குங்க. இன்னொரு குழந்தைய கூட்டு போயிட்டு நீங்க வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. அந்த குழந்தை வேற ஏதாவது நல்ல குடும்பத்துல அப்பா அம்மா இருக்கிற குழந்தைகிட்ட குடும்பத்துல போயிட்டு அந்த குழந்தை வளர்ந்ததுன்னா அது பெருமையோட நல்ல மகிழ்ச்சியோட வளரும். மற்றவங்களை கிண்டல் கேலி செய்யாம அந்த குழந்தை பாதுகாப்பா வளரும். உங்களை மாதிரி ஆட்கள் கூட வந்து அந்த குழந்தை வளரும் போது மக்களால நிறைய கிண்டல் கேலிகளுக்கு உண்டாவாங்க. நீங்க உங்க வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம இன்னொரு குழந்தையோட வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம். இப்போ இந்த மருத்துவ ரீதியா சொல்றது என்னன்னா, இவங்க பிளட் கொடுக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு சில நாடுகள்ல, இந்தியாவில் அப்படி இருக்கான்னு தெரியல, ஒரு சில நாடுகள்ல இருக்கு. ஆக்சுவலா இவங்க வந்து முதல்ல எங்களை அங்கீகரிங்க அப்படின்னு இந்த மாதிரி போராட்டங்களோ இல்லை இந்த வாக்கு நடக்கிறது வந்து அதை விட்டுட்டு மரபியல் ரீதியா, அதாவது மருத்துவம் ரீதியா நீங்க வந்து அதை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு நகராதா இது? அடுத்து இப்ப இவங்க இருக்காங்கன்னா இவங்களுக்கு எகென்ஸ்டா சில பேர் இருப்பாங்கல்ல, இப்ப அவங்களோட கோரிக்கை இதா தானே இருக்கும். நீங்க முதல்ல மெடிக்கலா நீங்க போய் சரின்னு ப்ரூவ் பண்ணிட்டு வாங்கன்னு கேட்க மாட்டாங்களா? இல்ல, நம்ம ஆணும் பெண்ணும் வந்து சில இடத்துல
ஒரே ஒரே ஆண் ஒரு பல பெண் கூட இருந்தாலே வந்து ஏகப்பட்ட அவங்களுக்கு வந்து நோய். டிசீஸ் வருது, நோய் வருது. அப்போ வந்து அவங்களுக்கே வந்து டெஸ்ட் பண்ணி அது பிளட் எடுக்கலாமா கொடுக்கலாமான்னு சொல்றது ஒரு சோதனைகள் இருக்கு. இப்போ இவங்க வந்து இயற்கை முரணா வந்து இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, ஏன்னா முக்கியமானது ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியமானது, ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ன்றது. அப்போ ஆணே வந்து பல பெண்கள் கூட, இல்ல ஒரு பெண் வந்து பல ஆண்கள் கூட இருந்தாலே அவங்களுக்கு வந்து நோய்கள் வர ஆரம்பிச்சிருது. ஒரு விஷயத்த வந்து பல விஷயமா செஞ்சாலே அது வந்து தப்பா தான் போய் முடியும். அப்ப இவங்கள போல வந்து செக்ஷுவலை எப்படி வேணா வச்சுக்கலாம், பைசெக்சுவல்னு சொல்றாங்க, ஒரே பையனோ அப்படிலாம் இருக்காங்கல்ல, இவங்க வந்து அதுவும் மாறுறாங்க. இப்போ இங்கேயே தமிழ்நாட்டில் வந்து 2 பசங்க இருந்தாங்க, கடைசியில் வந்து நான் சொல்றது வந்து 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. அப்போ அது அந்த பொண்ணு வந்து இயற்கையாக போயிடுச்சு பாருங்க. அதுக்கு ரொம்ப நாளாக இந்த வாழ்க்கையில் வாழ முடியல. 2 பொண்ணு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, இந்த ஆம்பளை மாதிரி வேலை போட்டுட்டு ஒரு பொண்ணு இருந்ததுல, அந்த பொண்ணு வந்து திருப்பி வேற ஒரு பொண்ணு வந்து கூப்பிட்டு வந்து வச்சிருக்கு. பார்த்துருக்கேன் நான். அப்போ வந்து இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து ஸ்ட்ராங்காவும் இல்லை, இவங்க வந்து லவ் பண்றாங்க, இவங்களுக்குள்ள மட்டும்தான் அந்த செக்ஷுவல் ஒரு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு வந்து புகுத்தப்படுதா இல்ல வந்து அவங்க பெய்டா வந்து வேலை செய்யறாங்களா நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இப்பதானே ரீசெண்டா தானே இது ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அப்போ வந்து இது ஏன் அப்பத்துல இருந்து இல்லைன்ற நம்மளுக்கு கேள்வி வருது இல்ல. பிரைட்னா இது ரொம்ப நாளைக்கு முன்னாடில இருந்தே இருக்கணும், ரொம்ப நாளைக்கு முன்னாடில இருந்து இந்த கோரிக்கையா இருந்திருக்கணும். அப்படி இல்லாம திடீர்னு வருது, உலக நாட்டுல இருந்து வருது, அப்படியே உலக நாட்டுல சில இடத்துல தடை போடுறாங்க, இந்திய நாட்டுக்கு வருது. அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து அது நிறைய கொஸ்டின் மார்க் இருக்கு. அதுக்குள்ள செக்ஷுவல் லைஃப்குள்ள அவங்க எப்படி இருக்காங்க, ஒரே பெண்ணும் இருந்தா கூட ஒரே பெண்ணு கூட தான் இருக்காங்களா, இல்ல ஒரே ஆண் கூட தான் இருக்காங்களான்றது தெரியல. அது தெரியாம நம்ம வந்து மெடிக்கல் ரீதியா வந்து அவங்கள எப்படி அங்கீகரிக்கிறதுன்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தானே. இது வந்து நம்ம கேள்வியா எழுப்பல, உலக நாடுகள் தடை போடுறாங்கன்னா அதுக்கு வந்து ஏன்னா இவங்க ஃபுல்லாவே கேள்விக்குறியா இருக்காங்க. இவங்க வந்து ஒரு விடை இல்லாம, நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு விடையோட இருக்கணும். இவங்க வந்து விடைன்னு ஒண்ணு இல்லாம எல்லாமே செயற்கையாவே பண்றாங்க. ஒரு சில நாடுகள்ல வந்து இது ஒரு மென்டல் டிசார்டர் அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்காங்களே. ஒரு மென்டல் டிசார்டர், உங்களோட மனநிலை சரியில்லை, மனநிலை பிறழ்வு அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர இது ஓகே இது நீங்களும் இருக்கலாம் இப்போ அப்படிதாங்க பார்க்கப்படுது. இப்போ ஏன்னா ஒரு அறிவு இருக்க காக்கா குருவிலாம் வந்து எப்படி இருக்கு, அதோட செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. எலியா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், பன்னியா இருக்கட்டும், எருமையா இருக்கட்டும், இப்படி வந்து விலங்குகள், அதுங்களுக்கு வந்து நம்ம வந்து 6 அறிவு இருக்கு, நம்ம தான் எல்லாத்தையும் படைக்கிறோம், நம்ம தான் எல்லாமே செய்கிறோம், உலகத்தையே ஆள்றோம், இருக்கிற உயிரினங்கள்ல நம்ம தான் உலகத்தையே ஆள்றோம், எல்லாமே செய்கிறோம். அப்போ எல்லாம் நம்மளை விட அறிவு கம்மியா இருக்கிற எல்லா மிருகங்களும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு. அது ஆண்களும் பெண்களும் இங்க மனிதர்களும் அதே நிலைப்பாட்டில் இருந்தாங்க. ஆனா ஒரு சில பேர் மட்டும் இதை பண்றாங்கன்னா அப்ப அவங்க வந்து இந்த இயற்கைக்கு எதிராகவும் மனநிலைக்கு பாதிக்கப்பட்ட மாதிரி தானே நம்மளுக்கு தோணுது பார்க்கும் போது. இப்ப அப்படித்தானே சொல்ல தோணும், அப்படித்தானே இதுக்கு முன்னாடி அனுபவிச்ச அயல்நாட்டாளர்கள் இதுதானே சொல்லணும், அதுதான் சொல்றாங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு இடத்துல பார்த்தேன், இந்த இவங்களால ஒரு சின்ன ஒரு காமெடி நடந்தது. ஒருத்தன் வந்து ஸ்விம்மிங் பூல் ரேஸ்ல கலந்துக்கிறான், 400 பேருக்கு மேல கலந்துக்கிறாங்க. அதுல 1000 பேருக்கு மேல கலந்துக்கிறாங்க. அதுல அவன் தோத்துட்டே வரான், 400வது ஆளாதான் வரான் ரேங்கிங்லயே, தோத்துட்டே இருக்கான். அப்ப என்ன பண்றானா, இன்னில இருந்து நான் பெண்ணா உணர்றேன் அப்படின்னுட்டு பெண் ட்ரெஸ் போட்டுட்டான் அவன். இவன் வந்து பையனா இருந்தவன் பையன் கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் இன்னில பெண்ணா உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணா உட போட்டுக்கிட்டு, பெண் உடை எப்படி இருக்கும் ஸ்விம்மிங் உடை தெரியும்ல, எல்லாம் தெரியுது அவனுக்கு. ஆனா நான் பெண்ணா உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல்ல அவன் ஜெயிச்சுட்டு அவன் மேல ஏறி மேடல் நின்று அவன் கப்பு வச்சுட்டு நின்றுட்டு இருந்தான். இது தப்பு இல்லையா? தப்பு இல்லைன்னா நீ தான் ஒத்துக்கிறல்ல, இன்னில இருந்து நான் பெண்ணா மாறுறேன், இன்னில நான் பெண். இப்ப நான் பாக்ஸரா இருக்குன்னு வச்சுங்களேன், பையன் கூட சண்டை போடுறதுனால ஜெயிக்க முடியல, நாளையில இருந்து நான் பெண்ணா உணர்றேன்னு சொல்லிட்டு பொண்ணு கூட போய் சண்டை போட்டா நான் ஜெயிச்சிடலாம், கப்பு வாங்கிடலாம். அப்படிதான் இருக்கு. அது வந்து இது எப்படி கிண்டலுக்காக சொல்லல, இது நிஜமா நடந்தது. நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். அந்த பையன் பேர் மறந்துட்டேன் நான், அது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ இதுல இன்னொரு ஒரு கேள்விகள் வருது. இது பூராவுமே கேள்விகளா தான் இருக்கு, இதுல பதிலே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க வந்து இந்த குடும்ப வாழ்க்கை, அடுத்த ஜென்ரேஷனை பத்தி கவலை, இது இல்லாம தான் நீங்க இந்த சொசைட்டியா ஒண்ணா வரீங்க. அதாவது
என்னால் ஒரு பொறுப்பை வந்து ஏற்றுக்க முடியாது. இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் குழந்தை பெக்கணும், அதுக்கு நான் சம்பாதிக்கணும், அப்படி ஒரு குடும்ப கட்டமைப்புக்குள்ளே அந்த அந்த சுமையை வந்து என்னால் தாங்க முடியாது, அப்படி ஒரு பயம் இருக்க முக்கால்வாசி பேர் இப்படி போயிடுறாங்க. அதாவது எல்ஜிபிடிக்கு இதில் போய் சேர்ந்துடுறாங்கன்னு. இப்போது நீங்கள் வந்து வேணான்னு தான் அங்கே போயிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு எதுக்கு இன்னொரு குழந்தை தத்தெடுக்கணும்னு ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க? அதில் என்ன உங்களுக்கு மோட்டிவ் இருக்குன்ற கேள்வி. சில பேர் என்னன்னா அது அஜெண்டா அப்படிதான், அது அஜெண்டா இல்லை, அது அஜெண்டாவே அப்படிதான். நம்ம என்ன சொல்கிறோம், அதுதான் நான் முன்னாடி சொன்னேன். அது தெளிவாக என்னன்னா, இப்போ ஒரு ஆணும் சேர்றது வந்து இயற்கைக்கு எதிரானது. உன்னால குழந்தை பெற்றுக்க முடியாது. ஆனா இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமூகம் எல்லாம் சுத்தி இருக்கவங்க சொல்லுதுல, நீ அடுத்தது குழந்தைக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் பிறகுது. ஆமா இல்ல, இது முதல்ல இயற்கைக்கு எதிரானது, இது முதல்ல பிரபகண்டாவா இல்லையா, அது அஜெண்டாவா நம்மளுக்கு தெரியல. அவங்க வந்து மனசாரதான் அதை வந்து ஏத்துக்கிறாங்களான்றது நம்மளுக்கு தெரியல. இது எல்லாமே கொஸ்டின் மார்க். அப்படி இருக்கும் போது அவங்க 2 பேரும் வந்து ஒண்ணு சேர்ந்து வாழ்றாங்கன்னா, கூட இருக்கவங்களே இல்ல சுத்தி இருக்கவங்க இல்ல கமாண்ட்ல அவங்க பொது வெளியில போடுறாங்கன்னா கமாண்ட்ல இப்படி கேட்கும் போது குழந்தை அடுத்தது குழந்தை இது. ஏன்னா நம்ம பையனும் பொண்ணோ கல்யாணம் பண்ணும் போதே 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா என்னமா எதுவும் நல்ல விஷயம் இல்லையா, பேரன் பேத்தி பார்க்க வேண்டியது இல்லையா கேட்கறாங்கல்ல. அது போல வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அந்த கொஸ்டின் இருக்கும்ல. அப்படி அவங்களுக்கு கேட்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வார்த்தையை சொல்றது. அப்போ அனாதையா இருக்காங்கல்ல குழந்தைகள் வந்து பாவப்பட்ட குழந்தைங்க இருக்காங்க, கஷ்டப்படுற குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள நான் தத்தெடுத்து நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கை கோலை வந்து அவங்க முடிச்சிடறதா நினைக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை வாழ்க்கையும் அவங்க கெடுக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தை வந்துட்டான், ஒரு ஸ்கூல்ல சேர்க்கறாங்க, அங்க பேரண்ட்ஸ் மீட் நடக்குது, அங்க அம்மா அப்பாவும் கூப்பிட்டு வர சொல்றாங்க, 2 பேரும் இவங்க பசங்க போய் நிக்கிறாங்கன்னா அப்ப அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே அந்த பையனை கிண்டல் கேலி செய்வாங்களா மாட்டாங்களா? என்னடா அப்பா அம்மா கூட்டு போனா 2 அப்பாவை கூட்டு வந்திருக்கேன்னு கேட்பாங்கல்ல. இது இயற்கை தானே. இந்த கேள்வி வந்து மத்த குழந்தைங்க கிட்ட இருந்து கிண்டலாம் அந்த பையன் மேல வரும்ல. அப்ப அந்த பையனோட வாழ்க்கையை நீங்க தானே கெடுக்கிறீங்க. அவன் என்ன பண்ணுவான்? இப்ப என்னன்னா, ஒன்னா இருக்கிற அப்பா அம்மாக்கள் பிரிஞ்சு வாழ்ந்து அந்த குழந்தை சொந்தக்காரங்க வீட்லயோ இல்ல அப்பா அம்மா கிட்டயோ வாழ்ந்து அது சரியா வளர முடியாம இருக்கிற தவிக்கிற குழந்தைகள் இருக்குல்ல, அவங்க குழந்தையே கேள்விக்குறியா நிற்கும் போது இப்படி வந்து இயற்கைக்கு எதிரான மற்றவங்க மக்கள் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்படி நான் புத்தம்பதான் சொல்ல, இப்ப அதை ஏத்துக்கிறாங்களா என்னமோ, ஆனா எங்களால ஏத்துக்க முடியாது, அதனால சொல்றேன். ஏன்னா இது வந்து இயற்கைக்கு எதிரானது. அது என்ன இருந்தாலும் நம்ம இதை ஏத்துக்கிறதா இல்லை. ஏன்னா ஆணும் ஒண்ணு சேர்ந்து வாழ முடியாதுன்றது வந்து இயற்கை. இன்னைக்கு அதை உலக நாடுகள் ஒத்துக்குது. அப்படி இருக்கிற இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்றத அந்த குழந்தையோட வாழ்க்கையை கூட சேர்த்து கெடுப்பாங்க. அப்படி வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தாலும் எவ்வளவு நாளைக்குன்னு தெரியாது ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு பையனை பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலே அவங்க வாழ்க்கையை வந்து ஃபுல்லா லீட் பண்ணி வாழ முடியல, நடுவில் பிரிகிறாங்க. அது அவங்களோட மாற்று கருத்து வேறுபாடு, அவங்க பிரிஞ்சு போகலாம், தப்பு இல்லை. ஆனாலும் அதே போல வந்து நீங்களும் அது மாதிரி பிரிஞ்சு போகும்போது அன்னைக்கு அந்த குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகும்? சரி, நீங்க ஒன்னா வாழ்றீங்க, அது வரைக்கும் சரி. பிரிஞ்சு போறீங்கன்னா இப்ப முதல்ல 2 பேரையும் அப்பான்னு கூப்பிடுமா, 2 பேரையும் அம்மானு கூப்பிடுமா, இல்ல யாருன்னா ஒருத்தர் அப்பா யாருன்னா ஒருத்தர் அம்மானு கூப்பிடுமா? அந்த கேள்வி எல்லாம் வருது இல்ல. அது மொத்தமாவே விடை இல்லாத கேள்விங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, கார்த்திக்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் இருந்தான். கார்த்திக் வேற ஏதோ இன்னொரு பையன் வேற ஏதோ. அந்த 2 பசங்களும் வந்து கொஞ்சம் சமீபத்துல ஃபேமஸ் ஆனாங்க. தெரியும். அவனுக்கு என்ன பண்ணாங்கன்னா 2 பேரும் வந்து மாத்தி கல்யாணம் பண்ணிட்டானுங்க. அதுல ஒருத்தன் தாலி கட்டிட்டான். இப்ப தாலி கட்டிட்டாங்கன்னா அப்ப அவன் பொண்ணா தானே இருக்கணும். அப்படின்லாம் இல்ல, அவனும் நானும் அப்படின்ட்டான். இல்ல அப்ப நீ அங்கேயே தாலி கட்ட, நீ ஏன் தாலி கட்டிக்கல அப்படின்னு போது தாலி அவுத்துட்டானுங்க. அவனும் ஆண் தான், நானும் ஆண் தான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப டிரான்ஸ்ஜெண்டர் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு பையன், சரியா? ஏன்னா மனதளவில் அவங்க ஒரு பெண், உடல் அளவிலும் மனதளவிலும் அவங்க பெண்ணா உணர்றாங்க. இது வந்து இயற்கை. அவங்க வந்து பெண்ணா உணர்றாங்க. அவங்களோட ஹார்மோன்ஸ் குறைபாடு மாறி இருக்கும். அவங்க வந்து பெண்ணாவே இருப்பாங்க. அவங்க நடைமுறை சேர்க்கை. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸே இருந்தாங்கல்ல ஸ்கூல் படிக்கும் போதே வந்து, ஆனா பையன் மாரி தான் இருப்பானுங்க. ஆனா லைட்டா பண்ணும் போது ஒரு பொண்ணு மாரி தெரியும். அவங்கள கிண்டல் கேலி பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து ஆனா வந்து அதை அங்கீகரிக்கணும்ன்றதாக சொல்றேன். அவங்க வந்து பெண் மாரி பண்றது வந்து நம்மளுக்கு தெரியும் கிளீனா. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு போய் ஃபுல்லாவே மாறிடுவாங்க. ஃபுல்லா ஸ்கூல் முடிச்ச உடனே சர்ஜரி பண்ணி மாத்திக்கிறாங்க. ஏன்னா இப்போ எங்க ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டும் பையன் மாறி இருக்கான். ஆனா வந்து அவன் பண்ணும்போதே அவன் ஆக்டிவிட்டிஸ் வந்து பெண் மாதிரி தான் இருக்கும். அதை நாங்க பாத்துருக்கோம், சரியா? இப்போ அந்த போல வந்து அவன் பெண்ணா உணர்ந்துட்டான், பெண்ணா வந்து அவன் ஹார்மோன்ஸ் இருக்கு அப்படின்னா நீ அவனுக்கு தாலி கட்டலாம். அவனும் பையன், நீ பையன், உன்னோட கணக்குப்படி நீங்க கே செக்சுவல் தானே, அப்ப நீ தாலி கட்டின இந்த கேள்வி வரும்ல. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா இல்ல, அவங்க 2 பேரும் ஒண்ணா இல்ல, பிரிஞ்சுட்டாங்க ஏதோ. இப்போ அவங்க வந்து ஒரு பையனை கூட்டு வந்து வளர்த்துருந்தாங்கன்னா இப்ப திருப்பி அந்த பையன் எங்க போயிருப்பான்? அதே எங்க இருந்தான ஹோம்ல அங்கதான் போயிருப்பான், அனாதை தான் போயிருப்பான். நீங்க கூட்டு வந்து வச்சுக்கிறேன்ற பேர்ல உங்களால வளர்க்க முடியாது. முதல்ல உங்களால புரிஞ்சுக்கொண்டு நீங்க 2 பேரும் வந்து ஒன்னா வாழ முடியாது. நீ தாலி கட்டிட்ட, அப்ப வந்து அவன் பொண்ணா இருக்கணும். அப்படி இல்ல, அவன் பையன் தாங்க, நானும் பையன் தான், நாங்க கே செக்சுவல் தான் சொல்றான். கே செக்சுவல் ஏன் தாலி கட்டின? 2 பேரும் தாலி கட்டிக்கணும், இல்ல 2 பேரும் தாலி கட்டாம மாலை மட்டும் மாத்தி கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னும் போது அவங்களுக்கே புரியல இது என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு தான் கேள்விகள் இருக்கே தவிர, ஒண்ணு அதை பத்தி தெரிஞ்ச வந்தன
நீ கே செக்ஷுவல் பத்தி தெரிஞ்சவன் தானே, அப்போ உனக்கே ஏன் அதுல ஒழுங்கா புரிதல் இல்ல? நீ ஏன் குழம்புற கேள்வி கேட்டா? உன்னால டாண்டான்னு பதில் சொல்லும்போதா? இப்ப நம்ம ஒண்ணு பண்றோம்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். அது வந்து உனக்கு பதிலே வரலையே. நீ ஏன் ஒரு தப்பு பண்ணிட்டு அதை திருத்தத்துல பாக்குற? தாலி கட்டிட்ட, அப்புறம் தாலி அவுத்துட்ட, அப்ப நீ வந்து பண்ணது தப்பு தானே. அடுத்து வந்து இதுவரைக்கும் இந்த பிரைடு மந்த்ல நான் பார்க்காத ஒரு விஷயம் வந்து, ஒருத்தவர் கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போட்டிருக்காரு, இன்னொருத்தவர் வந்து சீதை மாதிரி வேஷம் போட்டிருக்காரு. வானவில் அந்த கொடியை வந்து இங்கே ஸ்டிக்கர் மாதிரியோ இல்லை பவுடர் மாதிரியோ பூசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு இது ஒரு கேடு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து எப்படி எந்தெந்த வழியிலலாம் உள்ளே வர முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ மதத்துக்குள்ளே உள்ளே குதிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்து மதத்துக்குள்ளே குதிச்சிருக்காங்க. இதில் பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ எந்தோட தலையீடும் இல்லை, எந்த கண்டனமும் நான் பார்க்கல. இப்படி ஒரு ஃபோட்டோ நான் காலைல பார்த்தேன், நேற்று பார்த்தேன் வீடியோ. அதான் கிருஷ்ணனுக்கு வந்த சோதனை. நம்ம வேற என்ன சொல்றது? அதான் இப்போ ஆனா அவங்களோட அஜெண்டா ஒண்ணு புரியுது இல்ல. இப்போ எப்படின்னா கிறிஸ்துவர்கள் எப்படி வந்து இந்துக்களை மதம் மாத்துறாங்களோ, மதம் மாத்துறாங்க. அது வந்து நம்ம வந்து அதை மதம் மாற்றத்துக்குள்ள போத்தவல நம்ம சொல்றோம். ரெண்டாவது என்னன்னா, கிறிஸ்துவர்களே வந்து இங்க இருக்கவங்க எல்லாரும் வந்து வெள்ளக்காரன் இல்ல, எல்லாம் இங்க இருக்க தமிழர்கள் தானே. அப்போ வந்து இங்க வந்து கொடிமரம் நடுறது, அவங்கள வந்து மோளம் அடிக்கிறது, திருவிழா பேரி கொண்டு வர்றது, ஊர்வலம் கொண்டு வர்றது, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிறிஸ்துவர்கள். நம்ம அதை மதம் மாற்றுறது இல்ல வந்து இந்து மதம் மாதிரியே பண்றீங்க அப்படின்னு சொல்லல. இந்த கலாச்சாரம் அப்படிதான். இங்க இருக்கிற கலாச்சாரம் வந்து இந்த இந்து மதம் அடிப்படையில் இருக்க கலாச்சாரத்தோட ஒற்றி இருந்தாதான் நம்மளே வந்து அதை வழிபடுவோம். இப்ப நம்மளே போறோம், நான் வந்து நல்ல சாமி கும்பிடுறோம் தான், ஆனா போனா ஏதோ ஒரு சர்ச்சு இருக்க, பள்ளிவாசல் இருக்க, நம்ம பாட்டு தொட்டு கொண்டு விடும். அது எப்படி கும்பிடணும் நமக்கு தெரியாது. அந்த திசையை பார்த்து நம்ம சும்மா கும்பிடுறது வழக்கம். அது கோயில் அவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது இங்க கலாச்சாரமா வந்து சாமிகள் வந்து ஒன்றி இருக்கிறதுனால இவங்க வந்து அதை அஜெண்டாவா உள்ள கொண்டு வந்து நம்ம என்னென்னலாம் ஐடியா பண்ண முடியும், இந்த மக்களை வந்து எல்லா வகையான பீப்புள்ஸும், குழந்தைகளும் வரணும், மற்றவங்களும் என்னை ஏத்துக்குன்னு சொல்ல வைக்கணும். ஒண்ணு வந்து பொய்யா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் சொல்ல அது வந்து உண்மை மாதிரி அது பிரகடனம் ஆயிடும். அதுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவங்க சொல்லிட்டே இருக்காங்க, பண்ணிட்டே இருக்காங்க. கிருஷ்ணன் ராதாக்கெல்லாம் வந்து சோதனை. நம்ம என்ன பண்றது, அதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்க இப்போ அவங்க எடுக்கிறது வந்து இது பிரித்தாளும் சூழ்ச்சி மாதிரி இல்லையா? எனக்கு இயேசுநாதர் மாதிரி அவங்க வேஷம் போடல. இப்போ இவர் நபிகளோ இல்லை அவங்க அல்லாஹ் வழிபடுறாங்களே அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஏன்னா அங்க பண்ண இது பெரிய இஷ்யூவா மாறி, ஒருவேளை மதத்தின் அடிப்படையில வந்து கிறிஸ்துவர்களோ இல்ல இஸ்லாமியர்களோ இந்த இதை வந்து, ஏன்னா அவங்க வந்து வெறுக்கிறாங்க. மதத்தின் அடிப்படையில பார்த்தோன்னா இப்ப நம்மளாச்சு பரவாயில்ல வெளிப்படையா சொல்றோம், எனக்கு வந்து எல்ஜிபிடிக்கு மேல எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிப்படையா சொல்றோம். எப்படி சொல்றதுன்னா ரொம்ப அருவருப்பா பாக்குற அளவுக்கு தான் இருக்கிறாங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்கள்னா. பைபிள்லயும் இருக்கு. நம்ம பாக்குற வரைக்கும், நம்ம பழகிற வரைக்கும் நம்ம அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. இது வந்து அவங்க விரும்பல. அதனால இது வந்து அவங்க அந்த மதத்தின் அடிப்படையில் ஏதாவது பண்ணாங்கன்னா கலவரங்கள் உண்டாகலாம், சண்டைகள் வரலாம். அந்த மதத்துல இருக்கவங்க வந்து தீவிரமா இருப்பாங்க. இந்து மதம்ன்றது இங்க வந்து அப்படி கிடையாது. நம்ம பொதுவா அதுதான் சொல்றோம்ல, இப்போ ஒரு இந்து பையன் வந்து ஒரு சிலுவை வந்து கழுத்துல மாட்டிக்கிறானா மாட்டிப்பான், முருகரை மாட்டிக்கிறா மாட்டிப்பான், எது வந்தாலும் பண்ணுவான். அவங்க படைச்சதை நம்ம அவங்க வீட்டுல இருந்து நோம்பு கஞ்சி கொடுத்தாலும் வாங்கி குடிப்பான், இவங்க வீட்டுல இருந்து கேக்கு வாங்கி கொடுத்தாலும் வாங்கி குடிப்பான். உடம்பு சரியில்லைன்னா தர்காவுக்கு போவான், தாராளமா போவான். பேய் ஓட்டினாலும் போய் கிறிஸ்துவ ஃபாதரை கூட்டு வருவான். அவன் வந்து இங்க இருக்கிற மக்கள் எப்பவுமே வந்து மதத்தின் அடிப்படையில ரொம்ப தீவிரமா இருக்க மாட்டாங்க. சாமி கும்பிடுவாங்க, எந்த சாமியா இருந்தாலும் கும்பிடுவாங்க, எது வந்தாலும் அப்படியே பொதுவா பார்ப்பாங்க. ஏன்னா எப்படி சொல்றதுன்னா இங்க அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்தியா முழுக்க. இங்க அது இங்க இல்ல, தமிழ்நாட்டுல ரொம்ப அது அதிகம். எல்லாருமே வந்து சகஜமா சோசியலஸா பாக்குறது. ஆனா அவங்க வந்து அப்படி கிடையாது. மதம்னா மதம் சார்ந்து அப்படியே இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு கலாச்சாரத்துல அது பொருந்தல, எங்க மத கலாச்சாரத்துல அது பொருந்தலைன்னா அவங்க வந்து தீவிரமா எதிர்ப்பாங்க. அதனால வந்து நபிகள் மாதிரியும் இல்ல வந்து இயேசுநாதர் மாதிரியும் இல்ல மேரி அம்மா மாதிரியும் அந்த மாதிரி வரத்துக்கு வந்து இவங்க தயக்கம் இருக்கு. ஆனா இந்து மதம் தானே, இந்து மதத்தை கேட்கறது யாரு இருக்காங்க? இப்போ நம்ம மதத்தின் அடிப்படையில் ரொம்ப போதவில்ல. இப்போ என்ன போல வந்து சாமிகள் வந்து இருக்குதுன்னு நம்புறேன். ஏன்னா இப்போ அதுவும் வந்து இங்க தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட ஆட்சியில் வந்து கடவுள் இல்லை, கடவுளை வணங்க முட்டாள், அந்த கதைலாம் வந்து அவங்களோட அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம். ஆனா இப்ப என்ன போல ஆட்கள் நாங்க எப்படி நினைக்கிறோம்னா, நம்மளுக்கு மேல ஒண்ணு இருக்கு, நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, நம்மளுக்கு மேல வந்து ஒரு கடவுள் இருக்கு, அந்த கடவுள் வந்து நம்மளை பாக்குறாங்க, நம்ம செய்யற நல்லது தீங்க நம்மளை பாக்குறாங்க, நம்மளை வாட்ச் பண்றாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கு. ஏதாவது ஒரு தப்போ ஏதோ ஒன்று பண்ணும்போது நம்மளுக்கு பயம் இருக்கு. அப்போ வந்து நம்ம அந்த கடவுளை வந்து நம்புறோம். நம்ம கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து ஒரு நல்ல புத்தியோட செயல்படுறோம், கொஞ்சம் எதுவும் யோசிச்சு பண்றோம், தப்பு ரைட்டுன்னு யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்க சம்பந்தமே இல்லாத நீங்க வந்து ப்ரேட் பண்ணுங்க, எதோனா பண்ணுங்க. கிருஷ்ணன் ராதாவை வந்து அந்த காலத்துல அப்படி இல்லை, நீங்க அதை வந்து இந்த நேரத்துல வந்து புகுத்த வேண்டாம்ன்றதுதான் நம்மளோட இது. நீங்க சாமியை வந்து ஏன் அங்க கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப இறுதியா ஒரு கேள்வி, அந்த ஆரம்பத்திலேயே நான் அந்த கேள்வி வச்சிருந்தேன் உங்கள்கிட்ட. அதாவது நீங்க நாயா இருந்தாலும் பரவாயில்ல, மனுஷனா இருந்தா நீங்க வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க.
போன ப்ரைடில் வந்து நான் மனுஷனே இல்லை, நான் நாய் அப்படின்ட்டு, நான் நாயா உணர்றேன்னு சொல்லி ஒருத்தர் மேக்கப்லாம் போட்டிருந்தாரு, மாஸ்க் நாய் மாதிரி மாஸ்க் வச்சுட்டு முட்டி போட்டு நடந்து வந்துட்டு இருந்தாரு. இப்போ நான் அவரை மனுஷனா பாக்குறதா நாயா பாக்குறதா? அவர் தான் நாயின்றாரு, நீங்க நாயாவே பார்க்கலாம், தப்பு இல்லையா? ஆனா அவங்க சொல்றாங்க நீங்க மனுஷனா இருந்தாலே போதும் உள்ள வரலான்றாங்களே. உங்களுக்கு நாய் வேணுமா மனுஷன் வேணுமா? முதல்ல நாயா இருந்தாலும் உள்ள வராது, மனுஷன் இருந்தா வருவானா என்னன்னு நமக்கு தெரியல. நாய் வராது, நாய் வந்து ஓரின சேர்க்கல, அது இல்ல, நான் பார்த்த வரைக்கும் இல்ல, அதுக்கு 5 அறிவு தான் இருக்கு. ஆனா மனுஷன் வர சொல்றீங்களா, அது வந்து நீங்க எல்லாம் கூடுறீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குல்ல, அது வரைக்கும் நீங்க கூட்டிட்டு போங்க. ஏன் எங்களை வந்து சொல்லிட்டே இருக்கீங்க பண்ணுங்க. இப்போ நான் இது கூட ஏன் கேட்கறேன்னா, LGBTQ ஏன் நீ எதிர்க்கிற அப்படின்னு என்ன கேட்கறாங்க சில பேர். நீ ஏன் எதிர்க்கிற அப்படின்னு கேட்கறாங்க. நீ ஏன் என்ன கூப்பிடுற, உங்களுக்கு புரியுதா? நீ என்ன கூப்பிடுறியா இல்லையா? நீ வீடியோ போடுறல, உனக்கு அங்க மீடியா வருது இல்ல, அந்த மீடியால வந்து எங்களை மதிங்க, நாங்களும் மனிதர்கள் தான், நாங்க எப்படி வேணா பிறந்திருப்போம், எப்படி வேணா ஆணும் பெண்ணும் இருந்துப்போம், பெண்ணும் ஆணும் இருந்துப்போம், ஆணும் இருந்துப்போம், பெண்ணும் இருந்துப்போம், நாங்க எப்படி வேணா இருப்போம், அதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ என்ன சொல்றியா இல்லையா? நீ என்ன சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கும் போது, நான் வந்து இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? அது எப்படி நீ பேசுறவங்களை வந்து நீ எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லலாம்? நீ எப்படி வந்து அதை பிரபகண்டா பண்ணி அது எனக்கு பிடிச்சிருக்கு, அதை நான் பண்ணுவேன்னு சொல்றியோ, அதே போல நீ பண்றது எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்றது எனக்கு உரிமை இருக்கு. இது சுதந்திர நாடு தானே இந்தியான்றது. ஏமா என்ன கல்ச்சரோட பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க முடியுமா என்ன? நீ வந்து என் கடவுளெல்லாம் வந்து உன்னோட, இப்போ முதல்ல வந்து கடவுள் வேஷம் போட்டு பிச்சை எடுக்க வருவாங்க. இப்ப கடவுள் வேஷம் போட்டு என்ன பண்ண சொல்ற? செக்ஷுவல் லைஃப் வந்து நாங்க எப்படி வேணா வாழலாம்னு சொல்லிட்டு சொல்ல வரியா? அது வந்து ரொம்ப தவறானதுன்ற. கடவுள் வந்து சுப்ரீம். கடவுள்ன்றது வந்து நம்ம இங்க மட்டும்தான் கடவுளை வந்து எப்படி சொல்றது, குப்பையும் சேக்கடையும் சேர்த்து குழப்பி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. கடவுள் நம்ம புராணங்கள்லயுமே முருகனுக்கும் சிவனுக்கும் ஒரே காலகட்டமா வாழ்ந்தாங்களான்னு கேட்டா இல்ல. ஆனா அவர் அப்பா, பார்வதி அம்மா, இவங்க குழந்தை, இப்ப முருகன் வந்து அவங்களோட பையன், இப்படி குடும்ப கட்டமைப்புக்குள்ளதான் அதுவே இருக்கு. ஆனா அதையே நீங்க உடைக்கிற மாதிரி பண்றது தானே இல்ல. நீங்க அத கடவுளோட இது வச்சுட்டு இது போல தேவையில்லாத வேலைகள் பண்ண வேண்டாம், அந்த உருவத்தை வச்சு இது மாதிரி தேவையில்லாத அசிங்கம் பண்ண தேவையில்லைன்னு சொல்றோம். அது கடவுள் கட்டமைப்பு வந்து அது தனி டாபிக்னு வச்சுக்கலாமே. அது வந்து சிவன் முருகன் அவங்கள அப்பா அம்மாவா, ஆனா குடும்ப கட்டமைப்பு அப்படி இருந்தாதான் நீ எப்படி வாழ்ற. உனக்கு ஏதோ ஒரு கதைகள் சொல்லப்படுதுல, அது புராண கதையா இல்ல வந்து பிராமணர்கள் எழுதி வச்சதா, ஆரியமா திராவிடமா வேண்டாமா வேணுமா, அதெல்லாம் வேலை. நான் வந்து நம்புறேன், எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கு, ஒரு குடும்ப கட்டமைப்பா இருக்கு, அது வந்து நான் விரும்புறேன். நீ அதுக்குள்ள நுழையாது, என்னோட மத நம்பிக்கையில நீ குறுக்க வராது. நான் வந்து இயேசு இருக்காரா, அல்லா இருக்காதா, இது இருக்காதா, நான் கேட்கல. அதே போல இந்த இந்து நம்பிக்கையை வந்து யாரும் கேட்கக்கூடாது. முதல்ல இது இந்துக்களே இல்ல, இது வந்து வைணவம் சைவம் அது இது சொல்றாங்கல்ல, தமிழ் தேசியவாதிகளே சொல்றாங்கல்ல, எனக்கு அதுலயே உடன்பாடு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு சர்டிபிகேட்ல நான் போயிட்டு சைவம் வைணவம் மாலியம் அப்படி வாங்க முடியாது, நான் ஹிந்து தான் வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது என்னோட பேர் இப்ப அதுதான், நான் சொல்ல வேண்டிய பேரு எனக்கு அதுதான். என்னோட மொழி எப்படி தமிழ் மொழியோ அது போல நான் வழிபடுறேன்ல ஒரு மதம், நான் வந்து ஒரு சாமி கும்பிடுறேன்ல, அந்த சாமியோட பேர் வந்து அவன் ஹிந்துன்னு சொல்லிட்டான். அது அந்த ஹிந்து மதத்துக்குள்ள யாரா இருக்காங்க? கிருஷ்ணர் இருக்கிறா, கிருஷ்ணர் நான் நல்லா வழிபடுறேன். சிவன் இருக்காரா, நான் வழிபடுவேன். முருகர் இருக்காரா, நான் வழிபடுவேன். எல்லாமே நான் வழிபடுற கடவுள்லாம் அதுல இருக்காங்க. அதனால அதுக்குள்ள போய் நம்ம பெருசா நோண்டிட்டு இருக்கிறதால அது பெரிய அரசியல பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ற. அது தனிப்பட்ட மனிதர்களோட நம்பிக்கை. இன்னைக்கு நானே நினைச்சாலும் நாளைக்கு நான் கிறிஸ்துவரா மாறலாம், நானே நினைச்சாலும் நாளைக்கு முஸ்லீமா மாறலாம், நானே நாளைக்கு நினைச்சாலும் திருப்பி இந்துவாவே வரலாம், மாறி இதை வர முடியும். அதனால இது தனி நபர்கள் அவங்க தீர்மானிக்கிறது, அவங்க வழிபாடு எதனா பண்ணிட்டு போட்டோம், அது குறுக்கல யாரும் போவாதீங்க. கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்க அந்த லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்கை வந்து இந்த மாதிரி பிரைட்லாம் நடத்திட்டு அந்த மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டா மக்கள் வந்து ஓ கடவுளே இது வந்து சொல்லிட்டாரான்னு நினைச்சிட்டு வரமாட்டாங்க, கேவலமா தான் பார்ப்பாங்க. காமெடியான கமெண்ட் தான் அவங்க போட்ட போட்டோக்கு கீழே ஒரு பையன் போட்டிருக்கான், இதுக்கப்புறம் வானவில் வந்து இயற்கையா மழை பெய்யும் போது வரும்ல, அதை பார்த்தாலே கல்லெடுத்து அடிக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தான் ஒரு பையன். ஆக்சுவலா நீங்க வந்து நீங்க கேட்குற விதம் வந்து எல்லாருக்குமே பொருந்தலை. இப்போ யங்ஸ்டரா இருந்தாலுமே அவன் அந்த கமெண்ட் போட்ட பையனு குறைச்சல யங்ஸ்டரா தான் இருப்பான், அந்த பையனுக்குமே வெறுப்பை தான் நீங்க ஏற்படுத்துறீங்க. இல்ல அது அந்த வெறுப்பு உணர்வு வந்து அவங்க கோல் வந்து இந்த தலைமுறைக்கு இல்ல, நம்ம அடுத்து தான். அவங்க அதனாலதான் குழந்தைய டார்கெட் பண்றாங்க, வீட்டுல டார்கெட் பண்றாங்க, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு அவங்க பிரபகண்டா பண்றாங்க. LGBTQனா என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து டார்கெட் வந்து குழந்தைங்க தான். இப்ப இருக்கிறவங்க வந்து நீ அருவருப்பா பாரு, என்னை மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி பாரு, என்னை கல் எடுத்து அடி, என்னென்ன பண்ணு, நீ எப்படியாவது போ, ஏன்னா நீ சின்ன வயசுல இருந்து பாக்கல, இப்ப நீ இப்பதான் புதுசா பாக்குற, நாங்க இதை பண்ணிடுவோம், இது வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து அது அப்படியே கேஷுவல் ஆயிடும். அப்படிதான் அவங்க டார்கெட் நோக்கி போறாங்க. இப்ப இருக்கிறவங்க என்னன்னா பேசிட்டு போலாம், அவங்க வந்து எதிர்காலத்தை நோட் பண்ணி வச்சிருக்காங்க, அங்க அழிப்பாங்க. பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க, நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.